வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷலாக வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது வந்து சின்னதாக சும்மா ஃபன்னாக வந்து வீட்டிலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விலாகாக எடுக்கலாம். ஸோ ஃபன் விலாக் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஃபன்னான விலாக் அப்படின்னாலுமே வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நம்ம சேனலில் இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹிந்துவா இல்லை கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் திரும்ப நான் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு Q&A ஏதோ இல்லை கொடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போது சரியாக ஞாபகம் இல்லை, எந்த வீடியோ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து செலிப்ரேஷன் அப்படின்னா பிடிக்கும். செலிப்ரேஷன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். நான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கிறிஸ்மஸ்க்கு எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அதேமாதிரி எனக்கு பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, தீபாவளிக்கும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ரம்ஜானுக்கு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நான் ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண தான் செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து செலிப்ரேஷன் அப்படின்னாலே பிடிக்கும். எனக்கு செலிப்ரேஷன் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுனா பிடிக்கும். எனக்கு அதை வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிட்றது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். செலிப்ரேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் ரிப்பீட்டடாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்லை உங்களுக்கு என்னோடய ரிலீஜன் வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு பர்சன், ஆனால் எல்லா செலிப்ரேஷன் மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் செகண்ட் வந்துட்டு இந்த கொஸ்டினை வந்து கேட்ட மக்களை நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் இந்த கொஸ்டினை கேட்ட மக்களை வந்து நான் கூப்பிட போகிறது பூமர் அங்கிள் அண்ட் பூமர் ஆன்ட்டின்னு தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக சீரியஸ்லி என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்துட்டு, இன்னும் குழந்தை இல்லையா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை நான் குண்டா தெரியிறேன். நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து நல்லா நிறைய ஃபுட் சேலஞ்செலாம் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் குண்டா எதுவும் தெரியுனா, புஷ்டப் ஆகி தெரியிறேனான்னு தெரியல. இந்த கொஸ்டின் வந்து அப்பப்போ வருது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு வருது, குழந்தை இல்லையான்னு வருது, கன்சீவாக இருக்கீங்களான்னு வருது. எனக்கு புரியலை எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து. நம்ம சேனல் நம்ம போடுறோம், வீடியோ போடுறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ஏன் இந்த ஒரு கேள்வி வந்து வருதுன்னு தெரியல. நார்மலாக வந்து இந்த கேள்வி யார் எங்கே தெரியுமா கேட்பாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆன கப்பிள்ஸ் வந்து நாங்கள் ஏதாவது வந்து ரிலேட்டிவோட மேரேஜுக்கோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ அதுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பூமர் அங்கிளோ ஒரு பூமர் ஆண்டியோ இருப்பாங்க. பூமர் அங்கிள் கூட வந்து எக்ஸப்ஷனில் விட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே இருக்க பூமர் ஆண்டி கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டில் அவ்வளோ இது ஓடிட்டுருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வந்துட்டு நம்மளை வந்துட்டு, என்னம்மா உனக்கு ஒன்றும் குழந்தை இல்லையா அப்படின்ட்டு அதை நினச்சி கவலைப்பட வேண்டியது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் தவிர வந்துட்டு வேறு யாருமே கிடையாது. வேறு அதை பற்றி கேட்குறக்கும் வேறு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை டிசைட் கல்யாணம் ஆனால் தான் எங்கள் 2 பேருக்கும் அப்போ நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். இல்லை லைஃப்லாம் நாங்கள் குழந்தைய பெற்றுக்க வேணாம், நாங்கள் 2 பேர் மட்டுமே வந்துட்டு இருந்துக்கிறோம், உங்களுக்குன்னா எனக்குன்னே அப்படி இருந்துக்கும் டிசைட் பண்ண வேண்டியது வந்து நாங்கள் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறது ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து இது அந்தளவுக்கு ஹார்ட் ஆகலை. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு பர்சன்ட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்னொருத்தவங்க பர்சனலில் போயிட்டு உங்களோட மூக்கை வந்து நுழைக்காதீங்க. அப்படி நுழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பூமர் அங்கிளோ பூமர் ஆண்டியோ தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நான் அதை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி தான் நான் ரிப்ளை போடுவேன். இப்பவுமே சொல்லிடுறேன். ஓகே மக்களே, ஸோ இப்போ அப்படியே விலாகுள்ளே போகலாம். சண்டே மார்னிங் காலையிலே எந்திரிச்சதுமே வந்து இன்ஸ்டாகிராம் தான் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஸ்டார்பக்ஸ் ஸ்டைலில் வந்துட்டு நீங்கள் கோல்டு காஃபி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே என்னடா அது சூப்பராக இருக்கே, பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுக்கு வந்து நிறைய சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு பாக்ஸில் போட்டுட்டு பயங்கரமாக ஷேக் பண்ண சொன்னாங்க. என்கிட்ட பாக்ஸ்லாம் எதுவும் இல்லை ஷேக் பண்ணுறதுக்கு. ஸோ டம்ளர்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துச்சு. அப்புறம் வந்து அதை ஒரு கிளாஸில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட நிறைய ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் மில்க் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மில்க் வந்து ஆக்சுவலாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கூல் பண்ணி அப்புறம் சில் பண்ணி அப்போல்லாம் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த பேக்கெட் பாலை தூக்கி அப்படியே உள்ளே போட்டேன். நார்மலாகவே வந்து பேக்கெட் பாலில் வர அந்த மில்க் வந்து அவங்க வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபில்லே பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த மில்கை வந்து ஊற்றிட்டு நல்லா அந்த பாலை வந்து எவ்வளோக்குள்ளே நல்லா அந்த உள்ளே போட்டிருக்க அந்த டிகாஷன் நல்லா கரைஞ்சி வரணும்ல, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த கிளாஸில் ஊற்றி இருக்கும்போது அது சவுண்ட் இருக்கே ஆக்சுவலாக கேட்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நல்லா இருக்க சவுண்ட்லாம் கேட்டுட்டு குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்கும்போது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை
ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. அந்த ட்ரிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ காலையிலே எனக்கு வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்துச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட் அது மட்டும் தான் குடித்தேன், வேறு எதுவும் நான் சாப்பிட்டுக்கல. ஏன்னா அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்ததுனால ஒன்ஸ் இதை குடிச்சு முடிச்சுட்டு நான் பண்ண வேலை என்னென்னா என்னோடய டாக்ஸை வந்து வாஷ் பண்ணுறது. மேகிக்கு வந்து ஆக்சுவலாக குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்ல பிள்ளைய இந்த மாதிரி சமத்தாக இருப்பான். ஆனால் மேக்ஸ் அப்படி கிடையாது, நான் சாவடிச்சிடுவான். வீடு ஃபுல்லாக நான் துரத்த வேண்டியதாக இருக்கும் குளிப்பாட்டம் போகும்போது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறமா எம்மெல்லாம் பிராண்டிலாம் வச்சுருவான். நிறைய தடவை பிராண்டிலாம் வச்சுருக்கான். என்ன அந்தளவுக்கு அவன் வந்து குளிக்கிறது அப்படின்னாலும் அவன் டென்ஷன் ஆயிடுவான். அண்ட் நீங்கள் டாக்ஸ் வந்து குளிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னு அவன் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டே வந்து ஃபேஸில் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபேஸில் தண்ணி பட்டாலே டாக்ஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நீங்கள் எப்படி உங்கள் ஃபேஸை வந்து கையை வச்சு கழுவுறீங்களோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் அதோட ஃபேஸுமே வந்து கையை வச்சு நீங்கள் கழுவி விட்டிங்கன்னா அது பாட்டு கோஆப்ரேட் பண்ணும். இல்லை டேரெக்டாக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அலோவே பண்ணாது. அண்டு குளிப்பாட்டினதுக்கப்புறம் காட்ட 2 பேரும் குளிப்பாட்டினதுக்கப்புறம் சோகமாக மேக்ஸ் இருந்தால் போஸ்ட் கொடுத்துருந்தேன் குளிப்பாட்டிட்டாலே அப்படின்ட்டு. ஸோ குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் சோயாவில் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பும் இந்த மாதிரி கோலா உருண்டையும் செஞ்சுருந்தேன். அதை தான் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த குழம்பு அவ்வளோ பிடிக்கல, பட் ஆனால் கோலா உருண்டை சோயாவில் செஞ்ச கோலா உருண்டை ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் 3 குர்த்தா காம்போவாக வந்து ஆஃபரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 3 குர்த்தாவையும் வந்து நான் போட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இந்த குர்த்தி, இதுக்கப்புறம் இந்த பிரிண்டட் இந்த மாதிரி சைடில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தேன் இந்த குர்த்தி, இது 2மே வந்து எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் தெரிகிறத விட வந்து எனக்கு ரியலில் வந்து இந்த 2 குர்த்துமே வந்து பார்க்க சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு அது வந்து நல்லாவே இல்லை. ரிட்டன் போட்டுடலாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் காம்போ ஆஃபரில் வாங்கினேன் அப்படிங்கிறனால ரிட்டன் போட முடியுமான்னு தெரியல. ஆஃபரில் எடுத்து ரிட்டன் எடுப்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி ஸோ நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்சா பண்ண போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து பீட்சா ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து கூடவே வந்து ஃப்ரோசன் பீட்சாவும் வந்து சேர்த்தே நம்ம பண்ணி வச்சுக்க போகிறோம். திடீர்னு வந்துட்டு எனக்கு பாஸ்தா வேணும் பீட்சா வேணும்னு கேட்குறாங்க. டக்குன்னு செய்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக தெரியும் உங்களுக்கு பீட்சா அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மாவு ஊற வச்சு இது பண்ணுறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு 1 to 2 hours கிட்ட ஆடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரோசன் பீட்சாவும் சேர்த்து செஞ்சு அப்படி ஃப்ரீசர்க்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், இப்போ போய் பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து நான் வந்து பீட்சா வந்து செய்யும் போது நான் வந்து இந்த மாதிரி ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ ஈஸ்ட் எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் ஈஸ்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes போல் அதை வந்துட்டு அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு வந்து விட்டுட்டு ஒன்ஸ் ஃபர்மெண்ட் ஆனதும் நான் 1 kg மைதா மாவு வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரோசன் பீட்சா செய்ய போகிறேன், உள்ளே ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறதுனால ஒருத்தருக்கு அப்படின்னா கம்மியாகவே அது வந்து போதும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தேன், எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு, அதனால தான் செய்ய ஆரம்பித்தேன். அண்ட் இந்த மைதாவில் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டு மிக்சர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேனில் தான் செய்ய போகிறேன். என்னோடய அவன் வந்து அம்மா வீட்டில் இருக்குது, இங்கே இல்லைன்றனால பேனில் தான் செய்ய போகிறேன்றனால அந்த டவை வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாகவே வந்துட்டு விரிச்சுக்கிட்டேன். அண்ட் நாம் ஏன் வந்து பீஸா செய்யும் போது வந்து இந்த மாதிரி ப்ரிக் பண்ணி விடுறோம் அப்படின்னா இல்லைன்னா அது வந்து என்ன ஆகணும், நான் மாதிரியோ இல்லை வந்து உங்கள் சப்பாத்தி மாதிரியோ உப்பிக்கிட்டு வந்துடும். இப்படி உபாமல் வரணுன்றதான் நிறைய இடத்துல நம்ம வந்து ப்ரிக் பண்ணி விடுறோம். ப்ரிக் பண்ணி விட்டுட்டு 30 seconds இந்த பக்கம் 30 seconds அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாவு வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது எங்கே வைக்கணும்னாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் 30 seconds வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு பீஸா சாஸ், அப்படி இல்லைனா வந்துட்டு தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்கிறோம்னா அதையும் வந்து மேலே நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பன்னீர் பிடிக்கும்ன்றனால பன்னீரை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி மற்ற எல்லா வெஜ்ஜஸுமே நான் வந்து ஃப்ரை பண்ணலை. நான் அதுக்கு மேலே வந்து மிக்சட் ஹர்ப்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸையும் வந்து போட்டுட்டு இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால இந்த பிளாஸ்டிக் விராப் இருக்குது தெரியுமா, அதை வச்சு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போது இது வந்துட்டு நாங்கள் இன்னும் ஒரு 2 or 3 weeks வரைக்கும் நாங்கள் இதை வந்துட்டு இந்த பீஸா எப்போல்லாம் அவங்களுக்கு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நம்மளோட ஃப்ரோசன் பீஸா இப்போது ரெடி.
ஸோ இந்த பீட்சா வந்து அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சாப்பிட்றக்காக செஞ்சு வச்சுருந்த பீட்சா. ஸோ அதை செஞ்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டவ்வை வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம தோசை தவாலாம் இருக்குது தெரியுமா, அதில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இந்த பீட்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரோசன் பீட்சா வந்து நீங்கள் அடுத்து வந்து குக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour கிட்ட வெளியே வந்து வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல் பேனில் வச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஓடிஜி ஆவன்லேயும் நீங்கள் செய்யலாம். ஆக்சுவலாக ஓடிஜியில் தான் நான் எப்பயும் செய்வேன். எங்கள் வீட்டில் ஓடிஜி உண்டு. நான் இங்கே ஓடிஜி எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறனால தான் அந்த பேனில் வந்து நான் இன்றைக்கி செய்யவே செஞ்சேன். அண்ட் எப்படி இருக்குமோ நினச்சேன், ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோ சண்டே ஃபன் vlog வந்து முடியுது. சண்டே எனக்கு நல்லா ஜாலியாகவே போச்சு. என்ன ஒரே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக எனக்கு பிடிச்சலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபன்னாக எனக்கு போச்சு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.